நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம். ஓ ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. மச்சான் சான்ஸே இல்லடா, என்னமா பாடுற? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, இதை விட சூப்பராலாம் பாடுவாங்க. பாடிட்டு போட்டோம் விடு. நம்ம டீமோட எஸ்பிபி, அரியரன், டிப்பு, கார்த்திக் எல்லாமே நீதான். கலக்கிட்டடா மச்சான். இந்த காமெடினுக்குள்ள இப்படி ஒரு சீரியஸ் ஆனாலா? ஏய் ஜக்குபாய், ஏய் கியா பாய். ஜக்கு ஃபேண்டாஸ்டிக்டா. மாப்ள ஜக்க அடிச்சு தூக்கிடுவான்டா. நம்ம தான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கணும். ஆமாண்டா. காத்தாடி, நம்ம டுபாகூர் டூப்ளிகேட்ஸ் டீமோட பிரபுதேவா நீ தான். சத்தம் போட்டு சொல்லாத மாப்ள, ரசிகர்கள் காத்தாரிய கைத்துல கட்டி பறக்க விட்டுற போறாங்க. அதுக்குன்னு உண்மையை மறைக்க முடியுமா? நம்ம டீமோட நாட்டிய பேரொழியா வந்தானே. டேய், ஸ்கூல் டேல நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? என்னாச்சு? ஏர்லயே ஃபில்ட் அடிக்கிறேன்னு சொல்லி காத்தாடி எகிரி குதிச்சு சீஃப் கெஸ்ட் மண்டை மேலே 2 ஸ்டெப்பை போட்டு அவன் மடியிலே விழுந்துட்டான். ஐயோ, அப்புறம் இவனுக்கு அவார்டு கொடுத்தாங்க, அவரை ஆம்புலன்ஸ்ல கூட்டு போனாங்க. அதுல இருந்து எப்ப ஆடினாலும் பறக்காம இருக்க ஒரு பேப்பர் வெயிட்ட பாக்கெட்டுக்குள்ள போட்டு தான் ஆடுவான். பீலமேடு பிரபுதேவானா எங்க ஸ்கூல்ல தெரியாதவங்களே கிடையாது. இந்த பட்டம் யார் கொடுத்தது? அவனா அவனுக்கு கொடுத்துக்கிட்டு தான். ரொம்ப புகழாத மாப்ள, ரொம்ப அப்பாவியான பையன். கலாய்க்கிறத கூட புகழ்றதுன்னு யோசிக்கிறான் பாரு. டேய் காத்தாடி, ஜக்குக்கு ஒரு சாம்பிள் பீஸை போட்டு காட்டுறா. ஓ, பரதநாட்டியம் படிச்சிருக்கானா? ஆரம்பிக்கிறப்ப பரதநாட்டியத்துல தான் ஆரம்பிப்பேன். அப்படியே அங்கிருந்து குச்சிப்புடியில டிராவல் பண்ணி சதக்குன்னு கதக்குள்ள என்ட்ரி கொடுப்பேன். ஸ்ரீவைகுண்டம் கனியங்குத்துல ஆரம்பிச்சு பஞ்சாப் மாங்கரா வரைக்கும் ரயிலே ஓசில ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில கலாமா ஸ்டெப்பை போட்டு முடிப்பேன். தம்பி கொஞ்சம் மூடுறியா? கோச்சிக்காதரா காத்தாடி. உனக்குள்ள தூங்கிட்டு இருக்க பிரபுதேவ தட்டி எழுப்பி ஜக்கு காட்டுறா. மியூசிக் ப்ளீஸ். ஏய் ரொம்ப ஓடுறா. எப்படி நம்ம பையன் பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா தான் இருந்துச்சு, ஆனா பிரபுதேவா மாதிரி இல்லையே. அந்த படத்துல அவர் அப்படிதான் ஆடுவாரு. கரெக்டா கண்டுபிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பழைய பாட்டுக்காரன். பிரபுதேவா மாதிரி ஆறேன்னு சொல்லிட்டு பிரபு மாதிரி ஆறானேன்னு பாக்குறியா? அப்படியே காப்பி அடிக்க கூடாதுல. அதான் பிரபுதேவா டான்ஸ்ல கொஞ்சம் ஓன் மூமெண்ட்ஸை சேர்த்து கொஞ்சம் சொதப்பி சுமாரா ஆடுவேன். கார்த்தி, நீங்க? தம்பி பயங்கரமா கொம்பு சுத்துவா. அப்படி சிலம்பம் கலரி மான் கொம்பு சுருளா சுத்துறதுல அண்ணன் கில்லாரிப்பா. அப்படியா? சலம்பம் சுத்துவேன், அவ்வளவுதான். அட எடுத்து விடப்பா, ஏன் பம்முற? கார்த்தி பாண்டி மாஸ்டர் ஸ்டூடெண்ட் தெரியும்ல? ஜெயம் ரவி சூர்யாவுக்குலாம் கிளாஸுக்கு போயிருக்கேன். எப்பா மூடுறிய? உண்மையை தானே சொல்றேன். ஜக்கு, நீ உன் மேல வாழைக்காய் வச்சு படுத்துக்கிட்டே கார்த்தி கண்ணை கட்டிக்கிட்டு கரெக்டா வாழைக்காய் வெட்டுவேன். அப்படியா? ஆமா, 10 தடவை வெட்டினா கரெக்டா ஒரு தடவை காய வெட்டுவான். மீதி 9 தடவை உன் காலை வெட்டுவான். என்ன ஜக்கு, உன் வயிற்றுல வாழைக்காய் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஐயோ, ஆளை விடுங்கடா சாமி. கார்த்தி, சாம்பிளுக்கு ஒரு தடவை சுத்தி காட்டு. ஐயா பாடுறா, ரொம்ப தான் பண்ற. ஆளாளுக்கு பண்ணி காட்டினால பண்ணிக்காமி. சிலம்பம் வேணும்டா. அதெல்லாம் இந்த சீனிக்கு தேவைன்னு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சாச்சு. காத்தாடி, இந்த கம்பெடு. அக்கா பார்த்தா படகுட்டி எம்ஜிஆர் மாதிரியே இருக்கே மாப்ள. ஏன் கார்த்தி, உன் கேரக்டருக்கு ஏத்த விளையாட்டா இருக்கே. கேரக்டருக்கு ஏத்த விளையாட்டா இருக்கிறதெல்லாம் அப்புறம் கல்ச்சுரல்ஸ்ல இருக்கிற விளையாட்டா இருக்கணும்ல. எங்களெல்லாம் சொன்னல, நீ வந்து ஆடுற முதல்ல. அப்புறம் மாப்ள
ஏய் ஆடுற மாப்பிள இருக்கிற டேலண்ட்டை பூரா இந்த சீன்லேயே காமிச்சிட்டா அப்புறம் கல்ச்சுரல்ஸ் வேற என்னத்தர காட்டுறது? வாடா வாடா வந்து எதனா டெமோவை காட்டுற. ஓகே. ஆ, என்ன பண்ண போற பாலா? சில பல நடிகர்களை போல டான்ஸ் தான். 1 மினிட். அடடடடடா, இது விஜயகாந்த். இது ரஜினி. ஏய். பிரமாதம் மாப்பிள. டே மாப்ள, நம்ம தான் இந்த வாட்டி கல்ச்சுரல்ஸ்ல கலக்க போறோம் போல. டே வெற்றி, நீ என்ன பண்ண போற? நான் தான் நம்ம டீமோட ஆர்கனைசர். சரி அப்படின்னா இன்னும் அவனுக்குள்ள இருக்கிற டேலண்ட் என்னன்னு தேடி இருக்கான்னு அர்த்தம். ஏய் என்ன நக்கல? எங்கள் ஸ்கூலோட பாப்புலர் மாடலே அவன் தான். அவன் நிறைய ஆட்லாம் பண்ணியிருக்கான். பாண்டிச்சேரியில் வெற்றி பயங்கர ஃபேமஸ். அதெல்லாம் இருக்கட்டும், கல்ச்சுரல்ஸ்ல என்ன பண்ணுவான்னு சொல்லு. நம்ம ஸ்கூல் ட்ராமானாலே வெற்றி தானடா ஹீரோ. ஆமா மாப்ள, அதை மறந்துட்டேன். டேய், எங்க ஸ்கூல் டிராமால வெற்றி தான் அலெக்சாண்டர், அவன் தான் மனுநீதி சோழன். ஹரிச்சந்திரன் டிராமா போட்டா அவன் தான் ஹரிச்சந்திரன். அப்ப அதையும் போட்டுருவான். பின்றோஞ்சி பின்றோம். மாப்ள, கல்ச்சுரல்ஸ் முன்னிட்டு சில பல கிளாஸ்ல ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. பிராக்டிஸா போறோம், பின்றோம். டன் டன் டண்டனக்கா டன். என்னடா யோசிச்சுட்டு இருக்கா? பிரியா பரதநாட்டியம் ஆட போறாளாம். அதெல்லாம் தெரியுமாடா அவளுக்கு? தெரியுமாவா? அவ மணிரத்னத்தோட ஸ்டூடெண்ட். அவர் எப்படா பரதநாட்டியம் ஆனாரு? சாரி மச்சான், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அவ அனிதா ரத்னத்தோட ஸ்டூடெண்ட். நல்ல வேலை ஏஎம் ரத்னத்தோட ஸ்டூடெண்ட் சொல்லாம விட்டிய. அவ பரதநாட்டியம் ஆடுறதுனால உனக்கு என்னடா பிரச்சனை? ரஜினி பாங்கரா டான்ஸ் ஆட போறாளாம். ஒருத்தி பரதநாட்டியம், இன்னொருத்தி பாங்க்ரா டான்ஸ். பின்றடா மச்சான். டேய், அவங்க ரெண்டு பேரும் ஆடுறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஆடவே தெரியாதுடா. என்னடா சிரிக்கிறீங்க? இவ்வளவு நாள் வெறும் டயலாக்லயே கதையை ஓட்டிட்ட, இப்ப ஆக்ஷன் பிளாக் வந்ததும் பயமாயிடுச்சுல. அவங்க ரெண்டு பேரும் அசத்துல ஆடுறப்போ அசிங்கமாயிடுமேடா எனக்கு. பேசாம சால்வை மாட்டிக்கிட்டு பாட்டு போட்டியில கலந்துக்கோடா. அதுவும் அவ்வளவா வராதுடா எனக்கு. பேச சொன்னாலே உனக்கு டங்க் ரோல் ஆகும், இவன் இங்க பாடுறது. அப்ப வேற என்னதான்டா வரும் உனக்கு? கட்டுரை எழுதுவேன். டேக்குலா, நீ மட்டும் என்ன கிழிச்சிருவியா? நக்கலா சிரிக்கிற? சரவணா, நம்ம அருமை பெருமை அசோக் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அள்ளி விடுறா. டேய், குள்ளன் டான்ஸ்ல கும்மாங்குத்து குத்துவான்டா. அதெல்லாம் ஸ்கூல்ல மாப்ள ஸ்கர்ட்டை போட்டுட்டு எங்க அப்பா வாங்கி தந்த குதிரைன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அதெல்லாம் போய் பெருசா பேசிட்டு இருக்க. மச்சான், இன்சல்ட் பண்றான்டா. டேய் குள்ளா, ஒரு டெமோ பீஸ் போடுறா. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் சொல்ல புள்ள இல்ல. பாத்தியா, இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இதை விட ரணகலமா இருக்கும். இந்த டான்ஸை நான் பிரியா முன்னாடியோ ரஜினி முன்னாடி ஆடினா எப்படி இருக்கும்? என்னடா ஆகும்? நான் 2 டூயட் ஆட வேண்டியிருக்கும். தேவையில்லாம உன் ஸ்டொமக் பர்ன் ஆகும். குள்ளா பேசுறா பேசு, எல்லாம் என் நேரம். உன் சைஸ்ல இருக்க ஒருத்தனுக்குலாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. டேய் சரவணா, நீ என்னடா பண்ண போற? அவன் என்ன பண்ணுவான்? கவிதை தான். சிறகுகள் வேண்டும் என கேட்டேன், உன்னோடு சேர்ந்து பறப்பதற்கல்ல, உன்னை விட்டு தொலைதூரம் பறந்து உன்னை மறப்பதற்கு. சூப்பரா இருக்குடா கவிதை. இது அறிவுமதி அண்ணனோட கவிதை. இது மாதிரி சில பல கவிதைகள் நான் எழுதுவேன்டா. கவிதைக்கு மயங்கிற சில பொண்ணுங்க இருக்குடா, அதெல்லாம் நீ கவர் பண்ணிடுவ. நான் தான் என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம மாறுவேஷ போட்டியில கலந்துக்கோ. இவன் என்னடா வேஷம் கட்டுவான்? 2 சான்ஸ் தான். முடியெல்லாம் மலிச்சிட்டு பொண்ணு வேஷம். சூப்பர் ஃபிகரா இருப்பான். அடுத்த வேஷம் என்னன்ட்டு நானே சொல்றேன். உடம்புறம் ப்ளூ பெயிண்ட் அடிச்சுட்டு கிருஷ்ணர் வேஷம். கரெக்ட் மச்சான். கையில புல்லாங்கல் கொடுத்தா அப்படியே இருப்பான். கண்ணாடி இடிக்குமேடா. விட்ரா, கண்ணாடி கிருஷ்ணன் அதுக்கு ஒரு பேர் வைப்போம். என்னடா கலாய்க்கிறியா? ஸ்கூல்ல நீ போட்ட பிள்ளையார் வேஷம் மறந்துட்டேன் பாத்தியா? செம காமெடி மச்சான் அது. அந்த பெரிய பிள்ளையார் மங்க வச்சோன்னே புள்ள மொத்தமாவே மறந்துட்டான். டேய், நான் என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்றா. குயிஸ் ஷோல கலந்துக்கிறது தானே? எதுக்கு? என் மானம் போறதுக்கா? டேய், அதெல்லாம் இவனுக்கு வேலைக்காவாது. லைன் கிளப் குயிஸ் ஷோல தமிழ்நாட்டின் தலைநகரம் எதுன்னு கேட்டப்போ ஹைதராபாத்னு சொன்னானே, ஞாபகம் இருக்கா? அதை விடு மச்சான். இந்தியாவின் பிரதமர் யாருன்னு கேட்டதும் ஹர்பஜன் சிங்னு சொன்னானா, அதை விட்டுட்ட? டேய், அவசரத்துல வாய் கொளறிச்சுடா. மன்மோகன் சிங் பதிலா ஹர்பஜன் சிங் சொல்லிட்டேன். மச்சான், எனக்கு என்னமோ நீ ஒரு நல்ல ஆடியன்ஸா இருப்பேன்னு தோணுது. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ஆடியன்ஸா மட்டும் தான் இருந்திருக்கும். இவங்க 2 பேர் போட்டியில இருக்கனால தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. டேய், தெரியாத ஏதாவது பண்றேன்னு சொதப்புறதுக்கு சும்மா இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். இல்ல மச்சான், ஏதாவது பண்ணலனா டப்பா ஷேம் ஆயிடும்டா. பேசாம ஆர்கெஸ்ட்ரால கலந்துக்கோ. அதுல நான் என்ன பண்றது? கப்பாஸ்னு ஒரு ஐட்டம் இருக்குடா. எது மச்சான்?
அந்த உருண்டையா பந்து மாதிரி இருக்குமே, சுத்தி பாஸ் பண்ணிலாம் கூட இருக்குமே. அதேதான். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் அதை தப்பா வாசிக்கவே முடியாது மச்சான். ஏய் என்ன கலாய்க்கிறியா? டேய் சும்மா இருடா, அதுதான் என்னோட அட்வைஸ். டேய் பார்த்துட்டே இருங்கடா, நான் யாருன்னு காட்டுறேன். மாப்பிள, பொதுவாக அந்த இன்ஜினியரிங் காலேஜில் கல்ச்சரல்ஸே நடத்த மாட்டாங்க. நம்ம ஆளுக்கு கல்ச்சரல் டீம் செலக்ட் பண்ணுறாங்கன்னா அது பெரிய விஷயம். எதையாவது பண்ணி சொதப்பி விட்றாத, அதுவே போதும். நான் யாருன்னு காட்டுறேன்டா உங்களுக்கு. ஜெயா, என் மேல கோவம் இல்லையே? எதுக்கு? ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, கோவம் இல்லையே? இல்ல. நிஜமாவே இல்ல. அறிவு கேட்டவனே, கோவம் எல்லாம் இல்லன்னு சொல்றேன்ல, திரும்ப அதே கேக்குற. முட்டாள், உன் மேல கோவம் எல்லாம் இல்ல. என்ன ஜெயா இவ்ளோ கோவமா கோவம் இல்லன்ற? பாலாஜி உன் மேல கோவம் எல்லாம் இல்லடா செல்லம், போதுமா? யப்பா, இப்பதான் நீ எவ்வளவு கோவமா இருக்கன்னு தெரியுது. தெரிஞ்சிருச்சுல, போய் வேலையை பார். அது இல்ல ஜெயா, நான் வேணா அண்ணன் கிட்ட பேசி. ஒன்னும் வேணாம். கையை தூக்க கூடாது, குனிய கூடாது, குதிக்க கூடாது, 100 கண்டிஷன் போடுவான். அப்படியெல்லாம் ஆடுறதுக்கு உலகத்துல எந்த டான்ஸருமே கிடையாது. சாரி ஜெயா. எப்பா நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. நான் என்ன ஜெயா செய்ய முடியும்? நானும் அதான் சொல்றேன், நீ எதுவும் செய்ய முடியாது, பேசாம இரு. ஆஹா, கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தலைவிரிச்சு ஆடிச்சான். ஏற்கனவே ஜெயா கடியாகி போயிருக்கா, இவன் வேற என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. ஹாய் பாலாஜி. என்னடா பண்ண போகிற கல்ச்சுரல்ஸ்க்கு? ஒன்றும் பண்ணல. நான் எதில் கலந்துக்க போகிறேன் தெரியுமா? ஒன்றும் தேவையில்லை, கொஞ்சம் கிளம்புறியா? அண்ணன் ஆட போகிறாரா? உங்கள் அண்ணன் கல்ச்சுரல்ஸ் ஆடுறோம். என்ன காமெடியா? ஏன் அண்ணன் ஆடலடா, உன் அண்ணன் நான் ஆட போகிறேன். தாராளம் ஆடு, எனக்கு என்ன? இப்போதைக்கு அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. பிரமாதமான டான்ஸர்னு சொல்லிட்டு சில பயந்தாங்கோலிங்க நம்ம காலேஜில் இருக்காங்க. அவங்களுக்கு சவால் விட தான் நான் இதை சொல்கிறேன். பாலாஜி, அவன் என்னையா சொல்றான்னு கேட்டு சொல்றா. கார்த்தி, நீ ஜெயாவை சொல்ல தானே? என்ன குத்தமுள்ள நெஞ்சு குறுக்குதா? ஆள் யாருன்னு சொல்லாமலே தெரிஞ்சிருச்சு. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஹலோ கார்த்தி, நீ கிளம்புப்பா. பாலாஜி, கதக் தெரியுமா? கதக். எனக்கு பதக்குன்னு இருக்கு, நீ கிளம்பு. குச்சிப்புடிடா, குச்சிப்புடி தெரியுமா? குச்சிப்புடி. நீ எதையோ புடி, என்ன விடு. சாவு குத்துல இருந்து சதுராட்டம் வரைக்கும் கலந்து கட்டி அடிப்பேன், தெரியும்ல? ஹலோ, எனக்கே டான்ஸா? நீ பேசாத. பேரை கொடுக்க கூட தைரியம் இல்லாத நீ எல்லாம் பேசவே கூடாது. டான்ஸை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஹலோ, நான் சுந்தர மாஸ்டர் ஸ்டூடெண்ட், தெரியும்ல? 1 2 1 2 4 ஸ்டெப்பு போட்டா உன் கதை முடிஞ்சிடும். என்னடா தேவையில்லாத பிரச்சனை? என்ன சங்கமம் படமா எடுத்துட்டு இருக்காங்க இப்ப சண்டை போட்டுக்கிட்டு. டேய், டான்ஸ்ல அவ பெரியவளா நான் பெரியவளான்னு முடிவு கட்டியே ஆகணும். ஏன்டா அடம் பிடிக்கிற? நீ நல்லா ஓடுவேன்னு தெரியும், ஆடுவேன்னு தெரியவே தெரியாதேடா. ஆடுவேன்டா. கார்த்தி, ஆடுற உடம்பாடா இது? நீ ஒரு ஃபைட் மாஸ்டரா போனா உனக்கு பிரைட் ஃபியூச்சர்டா. நீ ஏன்டா டான்ஸ் மாஸ்டரா போனா அடம் பிடிக்கிற? என்ன உன் ஏஜென்ட்டை விட்டு என்கிட்ட கெஞ்சிரியா? அடி பாப்பமா, ஆடி பாப்பமா.